சீமான் ஒரு எலி என்று காட்டமாக பேசிய ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார். ஆண்மகனாக இருந்தால் நேருக்கு நேர் வா என்று சவால் விட்ட சீமான். மாறி மாறி பறக்கும் குற்றச்சாட்டுகள், உண்மையில் நடந்தது என்ன? இரண்டு அரசியல் தலைவர்கள் மோதி பார்த்திருப்போம். ஆனா ஒரு ஐபிஎஸ் அதிகாரியும் ஒரு அரசியல்வாதியும் மோதி நாம இப்பதான் பார்க்கிறோம். நம்மளுடைய செந்தமிழர் சீமான் அவர்களுக்கும் ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார் அவர்களுக்குமான அந்த மோதல் 3 வருடங்களாக தொடர்ந்துட்டு இருக்கு. சீமானை பற்றி நம்ம எல்லோருக்கும் தெரியும். நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர். இப்போ நாம் தமிழர் கட்சி தமிழகத்தில் 3வது ஒரு பெரிய கட்சியாக உருவெடுத்திருக்கு. ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமாரை பற்றி ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் மற்றவங்களுக்கும் இன்னும் புரிய வைக்கணுன்றதுக்காக இன்னும் கிளாரிட்டியாக இன்னும் கூடுதல் தகவல்கள் நான் சொல்கிறேன். ராமநாதபுரத்தை பூர்வீகமாக கொண்டவர் தான் இந்த வருண்குமார். 2010ஆம் ஆண்டு நடந்த யூபிஎஸ் தேர்வில் அகில இந்திய அளவில் 3வது இடத்துல அவர் வந்திருந்தார். அவருக்கு ஐஏஎஸ் பதவி கொடுக்க தயாராக இருந்த போதும் கூட அவர் அது எனக்கு தேவையில்லை, எனக்கு ஐபிஎஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு ஐபிஎஸ் பதவியை தேர்ந்தெடுத்தார். அதுக்கு பின்னாடி அவர் சொல்கிற காரணம் என்னன்னா, அவர் காக்க காக்க திரைப்படத்தில் சூர்யா வர கேரக்டர் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால இது மாதிரி ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக நம்ம வரணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டிருக்கார். உதவி காவல் கண்காணிப்பாளராக பயணித்த அவர் இப்போ டிஐஜியாவும் மாறி இருக்காரு. அவர் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு பிரிவுகளில் தன்னோட பங்காற்றி இருக்காரு. அதில் குறிப்பாக 3 வருடத்துக்கு முன்னாடி சாட்டை துரைமுருகனை அவர் கைது பண்ணதுக்கு அப்புறமா தான் நாம் தமிழர் கட்சியினருக்கும் வருண்குமாருக்கும் இடையில ஒரு மோதல் உருவாக ஆரம்பித்தது. சாட்டை துரைமுருகனை பற்றி நம்ம எல்லோருக்குமே தெரியும். நல்ல ஒரு பேச்சாளர், சில நேரங்களில் ஆவேசமாக பேசக்கூடியவர். அப்படி அவர் பேசும்போது சமூகத்திற்கு சர்ச்சையை உருவாக்குற விதத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2021ஆம் ஆண்டு வருண்குமார் சாட்டை துரைமுருகனை கைது பண்றாரு. அதுக்கப்புறமா சில சிக்கல்கள் இருந்த போதும் கூட பெரிய அளவில் எந்த ஒரு வன்முறையும் வெளியில தெரியல. கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி கலைஞர் கருணாநிதி குறித்து அவதூறா சாட்டை துரைமுருகன் பேசும்போது மீண்டும் அவர் கைது பண்ணப்படுறார். அந்த கைது நடவடிக்கை செய்யறது வருண்குமார். அதுக்கப்புறமா அவரை கைது பண்ணதுக்கு அப்புறமா சாட்டை துரைமுருகனோட போன்ல இருந்து ஆடியோக்கள் பல ரிலீஸ் ஆகுது. அதை ரிலீஸ் பண்ணது வருண்குமார் தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆடியோவில் நம்மளே நிறைய ஆடியோக்கள் கேட்டிருப்போம். செந்தமிழர் சீமான் அவங்களோட கட்சிக்காரங்களையே அவதூறா கொஞ்சம் அவமதிப்பாலாம் பேசியிருப்பாரு. 2010ஆம் ஆண்டு நடந்த யூபிஎஸ் தேர்வில் தான் அவங்களும் செலக்ட் ஆகியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் ரொம்ப புரட்சிகரமான பெண்மணியாக இருந்தாங்க. சிவகங்கையில் ஒரு பாலியல் சிறுமி வன்கொடுமை பண்ணப்பட்ட போது கூட அதில் காவல்துறை அதிகாரிகளே உடன்பட்டிருந்த போது அவர்கள் குறித்தும் எஃப்ஐஆர்ல பதிவு பண்ணி கோர்ட்டில் சமர்ப்பித்த ஒரு புரட்சிகரமான பெண்மணி. அப்படிப்பட்டவங்க எல்லோரையும் திட்டி ஆபாசமாக பேசினதால அந்த வருண்குமாராக இருக்கட்டும், வந்திதா பாண்டேவாக இருக்கட்டும், இருவருமே நாங்கள் சோசியல் மீடியாவை விட்டே கொஞ்ச நாள் வெளியே போயிடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழலுக்கு வெளியவும் போனாங்க. அதுக்கப்புறமா பொதுவாகவே வருண்குமார் சீமானை தாக்கி பதிவிடுறதா இருக்கட்டும், சீமான் தரப்பினரும் சீமானும் வருண்குமாரை தாக்கி பேசுறதா இருக்கட்டும், அதாவது வருண்குமார் திமுகவோட ஒரு கைக்கூலி அப்படின்ற மாதிரி சீமான் சொல்றதா இருக்கட்டும், சீமான் ஒரு ரவுடி பையன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வருண்குமார் மறைமுகமாக சொல்றதா இருக்கட்டும், இப்படி பல்வேறு கட்டங்களாகவே இந்த சம்பவங்கள் தொடர்ந்துட்டு இருந்தது. கடந்த மாதம் தேசிய அளவிலான ஐபிஎஸ் அதிகாரிகள் கூட்டம் ஒன்று நடந்தது. அதுல பிரதமர் மோடி கூட கலந்துகிட்டாரு. அந்த கூட்டத்துல வருண்குமார் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சின்றது ஒரு பிரிவினைவாத இயக்கம், அது இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு புள்ளி வச்சுட்டாரு. ஏற்கனவே தேசிய புலனாய்வு அமைப்பினர் நாம் தமிழர் கட்சி மேல ஒரு கண்ணு வச்சுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா நாங்க தமிழ்நாட்டை பிரிச்சு ஒரு தனி நாடு உருவாக்க போறோம் அப்படின்னு சீமான் பல்வேறு புரட்சிகரமா பேசுறதுனால அவர் மேல ஏற்கனவே புள்ளி இருக்கும்போது இது மாதிரி ஒரு குற்றச்சாட்டை பதிவிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி சொன்னதால மீண்டும் வருண்குமார் மேல நாம் தமிழர் கட்சியினர் அவதூறா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சீமானுமே பல இடங்கள்ல எங்களை எப்படி நீ சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கடிஞ்சு பேசியிருந்தார். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் வருண்குமார் என்ன பண்றாருன்னா ஒரு வழக்கு தொட்டுக்கிறார். அந்த வழக்கில் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கும் என்னோட குடும்பத்தின் மீதும் நாம் தமிழர் கட்சியினர் வெறுப்பை உமிழும் விதமா பேசுறதாகவும் ஒரு அச்சுறுத்தும் விதமா இருக்கிறதாகவும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் அதற்கு சீமான் உடந்தை அப்படின்னு சொல்றாரு. வருண்குமார் தரப்புல இருந்து பார்த்தா முன்னாடி திட்டியிருந்தாங்க இல்லையா சோசியல் மீடியாவில், அவங்க யாரும் நாம் தமிழர் கட்சியினரா இல்லாத போதும் கூட அதுல சம்பந்தப்பட்ட ஒரு 15 பேரை கைது பண்ணும்போது அவங்கள மீட்டது, அதாவது ஜாமீன்ல எடுத்தது யாருன்னா நாம் தமிழர் கட்சியினர் தான். அதனால இது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு சதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இதனாலதான் சீமான் மேலையும் அவங்களோட கட்சிக்காரங்க மேலையும் வருண்குமாருக்கு கோபம்ன்றது கூடிக்கிட்டே இருந்தது. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் பதவி ஓய்வு பெற்றாலும் கூட இந்த வழக்கு நடத்தியே ஆவேன்,
சீமான் வந்து தொழிலதிபர் ஒரு மூலமா வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு வந்தாரு. ஆனா நான் அதை ஏத்துக்க மாட்டேன். அவர் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும்னு நான் சொன்னேன், அவர் பண்ணல. அதனாலதான் இப்ப கோர்ட்டுக்கு வந்திருக்கேன். அதே சூழல்ல கோர்ட்லயே அவர் நீதிபதி முன்னாடி பகிரங்கமா மன்னிப்பு கேட்டாலும் கூட நான் அதை சும்மா விட மாட்டேன், கண்டிப்பா அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே தீருவேன் அப்படின்ற ஒரு நிலையில இருக்காரு. இப்ப இந்த இடத்துல சீமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு வருண்குமார் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, அவர் ஒன்றும் உத்தமுடன் கிடையாது, அவர் வந்து ஒரு கைக்கூலி, அவர் வந்து பின்புறமா, அதாவது வேற ஒருத்தவங்களுக்கு முன்னாடி ஒருத்தவங்க பண்ண முடியாத பின்புறமா இருந்து பண்ணிட்டு இருக்க ஒரு ஆளு, அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் உடன்பட்டு போக முடியாது, நான் எதா இருந்தாலும் பார்க்க தயார் அப்படின்னு சொல்லிட்டு சீமானும் தன்னோட கம்பீரம் குறையாம பேசிட்டு இருக்காரு. இந்த விவகாரத்துல யாரு மன்னிப்பு கேட்க போறா, வருண்குமாரா அல்லது சீமானா அப்படின்ற குழப்பம் நீடிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா இருதரப்பிலிருந்தும் வைக்கப்படும் விவாதங்களும் சரி, தகவல்களும் சரி, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துற விதமாவே இருக்கிறதுனால யார் இதுல தப்பு பண்ணாங்க அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் எல்லோருக்குமே ஏற்படுது. நீதிமன்ற வரைக்கும் இந்த பிரச்சனை போயிட்டதால இதுக்கு சொல்யூஷன் வரதான் போகுது. ஒருவேளை இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே பரஸ்பரமா சமாதானமா ஆக போறாங்களா அப்படின்றதும் தெரியல. இந்த விஷயத்துல யார் மேல குற்றம் அதிகம், யார் மேல தவறு அதிகம்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.